அடுத்த வசனத்துல சொல்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உண்மையில எப்படி இருக்கணும்? அவனையே நாங்கள், அவன் அருளாளன், அவன் புகழுக்குரியவன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி, அவனையே நாங்கள் வணங்குகிறோம், அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படிதான் இருக்கணும் பேச்சு. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? அவன் அவன் பேசிட்டு வந்துச்சு, திடீர்னு ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ட்ராக் மாறு. ஒரு பெரிய தத்துவத்தை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். எதுக்கு ட்ராக்? எந்த இடத்துல அல்லாஹ் இப்படி மாறினாலும் மற்ற இலக்கியத்துல மாறுவாங்க, அர்த்தமே இருக்காது, தேவையே இருக்காது. ஆனாலும் சுவையா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வும் மாற்றுகிறார். ஆனால் ஒரு தேவைக்காக, ஒரு தத்துவத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக அந்த தகுந்த இடத்தை பார்த்து திருக்குர்ஆன் இவ்வாறு பேச்சை திருப்பும். இங்க எதுக்கு அல்லாஹ் திருப்புறான்? ஆரம்பத்துல இறைவனை பத்தி எதுவுமே தெரியல, இறைவனுடைய பண்புகள் தெரியல, இறைவனுடைய குணாதிசயங்கள் எதுவுமே தெரியல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முதல்ல இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இறைவனுடைய பண்பு என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு புகழுக்குரியவன் தெரியுமா? அவனிடத்துல என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லிட்டு வந்த உடனே இறைவனை பற்றி கேட்டு 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 எந்த அறிவும் இல்லாமல் இருந்த நாம் சிந்தனையில அல்லாஹ் விட்டு நம்ம தூரத்துல இருந்தோம். அவனை பத்தி கேட்க 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 அவனும் நாமும் கிட்ட நெருங்குறோம், அறிவால் நெருங்குறோம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம கிட்ட உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறான், அவன் நம்ம எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி உண்டான எந்த அறிவும் இல்லாமல் இருந்த நாம் அவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து 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 கிட்ட நெருங்கியாச்சு, அறிவு ரீதியாக நெருங்கிட்டோம். நெருங்கின உடனே அல்லாஹ் ட்ராக் மாத்துறான். பக்கத்துல வந்த பிறகு எதுக்கு மூணாம் மனுஷன் பேசுற மாதிரி அப்ப ட்ராக் மாத்தி, இப்ப நேருக்கு நேரம் பேசுற மாதிரி பேசிக்குவோம். போன்ல பேசிக்கிட்டே வர்றோம், போன்ல வந்து வீட்டுக்கு போன போட்டு கடையை மூடிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். போறோம் 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 போறோம், ஏதோ எங்கிட்ட இருக்கிற ஆள்கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு வீட்டு வாசல்ல போய் கிட்ட நெருங்கின உடனே ஆஃப் பண்ணி விட்டு ட்ராக் மாத்திரம்ல. அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த பேச்சினுடைய துணி வேறு, நேர்ல பார்த்த உடனே பேசுற பேச்சினுடைய துணி வேறு. இப்ப இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பேச்சினுடைய ஸ்டைலை மாத்துகிறான். அது வரைக்கும் மூன்றாவது மனிதனை பார்த்து பேசுகின்ற துணியில் பேசிவிட்டு கிட்ட நெருங்கியாச்சு, அறிவால் அல்லாஹ்வோடு அருகிலே அமர்ந்து விட்டோம், அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கத்தில் புரிந்து கொண்டோம் என்ற அடிப்படையில் ஈயாக்க நஅபுது, பக்கத்தில் நேருக்கு நேரா இருக்கிற அல்லாஹ், உன்னைத்தான் நாங்க வணங்க போறோம், உன்னிடம் மட்டும்தான் நாங்க உதவி தேடுவோம் என்று அல்லாஹ் அந்த பேச்சை திருப்பக்கூடிய இலக்கியத்தினுடைய அந்த உயர்ந்த கட்ட ஒரு செய்தியை இந்த இடத்திலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இது மாதிரி குர்ஆன் எடுத்து பார்த்தா நிறைய இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். 108வது அத்தியாயம் சூரத்துல் கௌசர், அதுல கூட அல்லாஹ் இதே மாதிரி ஸ்டைல கையாளுகிறான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசரை வழங்கியிருக்கிறோம். அதன கௌசரு, கௌசர் என்பது மறுமை நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு நீர் தடாகம். கியாமத் நாள்ல உலக தீர்ப்பு நாளின் போது மனிதர்களை எல்லாம் எழுப்பி வைத்திருக்கிற தீர்ப்பு நாளின் போது தாகம் எடுத்து வரக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவிற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தின் கையில கொடுத்து ஒரு பெரிய தடாகத்தை கொடுத்து உங்க சமுதாய மக்களுக்கு நீங்கள் தண்ணீர் அள்ளி கொடுங்கள் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ்வே வர்ணிக்கிறாங்க. மிஅராஜுக்கு போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ், போயிருக்கும் போது இந்த கௌசர் தடாகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அதனால போய் பார்த்ததை வர்ணிக்கிறாங்க. கௌசர் எப்படிப்பட்ட கௌசர் தெரியுமா? அபியது மினல் லபன், அங்க தண்ணி தான் கிடக்குது, ஆனால் அந்த தண்ணீர் பாலை விட வெண்மையானது. உலகத்துல தண்ணியை பார்க்கிறோம், தண்ணிக்கு வெள்ளை கலர், தண்ணி என்ன கலர்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வெள்ளையா இருக்கும். உண்மையில வெள்ளை கலராது. தண்ணி வெள்ளை கலர்னா இந்த சவுத்து கலரை என்ன சொல்றது? வெள்ளை சட்டை போட்டிருக்கு இதெல்லாம் என்ன சொல்றது? பாலை என்ன கலர்னு சொல்றது? உண்மையில நிஜமா தண்ணிக்கு எந்த கலருமே கிடையாது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அது நிறமில்லாத ஒன்று. அது எதனோடு சேர்கிறதோ அந்த நிறம் தண்ணிக்கு வந்துடும். உதாரணமா ஒரு இலக்கிய பேச்சுல சொல்லுவாங்க, செம்புல பெயல் நீர் போல நான் யாயும் நியாயும் யாரோ கீரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒரு கணவன் மனைவியினுடைய பாசத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய பழங்கால தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அந்த இலக்கியம் என்று சொன்னால், ரெண்டு பேரும் யார் யாரோ, ஒன்னே எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது, உங்க அப்பாவை எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு தெரியாது,
எந்தையும் நிந்தையும் எம்முறை கேளு. ஓன் தகப்பனு ஏன் தகப்பனு எந்த விதத்துல சொந்தக்காரங்க, எந்த சொந்தமும் இல்ல, உன்னை நான் பார்த்ததில்லை. ஆனா 2 பேருக்கும் பேசி முடிச்சு கல்யாணம் ஆன உடனே நீ எனக்கு மனைவின்னு ஆயிட்ட, நான் உனக்கு கணவன் ஆயிட்டேன். ஆனா ஆன உடனே எப்படி ஆகி போயிட்டோம்? சம்பந்தமே இல்லாத நாம செம்புளப்பெயல் நீர் போல மாறிட்டோமே. அதுல செம்புளப்பெயல் நீர் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை செம்மண் பூமியில வந்து விழுது. விழுந்தா என்ன ஆகுது? அங்கிருந்து தூய்மையான தண்ணீரா வருது. செம்மண்ல வந்து விழுந்த உடனே அப்படியே செந்நீராக மாறி விடுகிறது. அந்த நிறமே அப்படி உள்டாக மாறி, எப்படி அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலந்து போச்சோ அது மாதிரி நீயும் நானும் ஒன்றோடு கலந்து விட்டோமே என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் பார்க்கிறோம். இது என்ன சொல்ல வருதுன்னா, தண்ணீருக்கு என்று இயற்கையில நிறமே கிடையாது, எந்த நிறமும் நாம சொல்ல முடியாது. ஆனா நம்ம கௌசர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்காங்க. அந்த தடாகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபியல்லு மினல் லபன், பாலை விட வெள்ளை விளையரெண்டு இருக்கும் அந்த தண்ணி. பார்த்தாலே இப்படி பளிச்சுன்னு இருக்கும். அத்தோட இல்ல அஹ்லாமினல் அசல், அது தூக்கி குடிச்சா எப்படி இருக்கும்? உலகத்துல தண்ணியை குடிக்கிறோம், குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குது? குடிச்சு விட்டு தண்ணியை பத்தி டேஸ்ட பத்தி விமர்சனம் பண்றோம். கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி அது ஒரு தனி டேஸ்ட் தான்ப்பா. திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி அது ஒரு டேஸ்ட், வைகை அது ஒண்ணுங்கிறோம், காவிரி அது ஒரு டேஸ்ட்ங்கிறோம், இதுல லேசா உப்பு இருக்குங்கிறோம், அது லேசா சப்புன்னு இருக்குங்கிறோம். இப்படி தண்ணிய ருசியை பேதப்படுத்துறோம். ஆனா உண்மையில தண்ணி ருசிக்குது இனிக்குதுன்னு சொல்றோமே, எந்த தண்ணியாவது இனிக்குமான்னா எந்த தண்ணியுமே இனிக்காது. தண்ணிக்கு இனிக்கிற தன்மையே கிடையாது. தண்ணிக்கு தனியா ஒரு டேஸ்ட கொடுக்கிற எந்த சுவையும் கிடையாது. தண்ணி உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த தண்ணியில உப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த தண்ணி ருசியில் மிகுதியாக இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய எந்த தண்ணி இருக்கும் இயற்கையில இனிப்பு சுவை என்பது நல்ல அருமையான ருசியை கொண்டிருக்கிற பண்புங்கிறது எந்த தண்ணிக்கும் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனா மறுமையில அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்க போறான கௌசரு, அந்த கௌசரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லாமினல் அசல், அது தேனை விட மதுரமானது. தேன் எவ்வளவு டேஸ்டா இருக்கு. தேனு உலகத்துல தேனுங்கிற உருப்படியான தேனை பார்க்க முடியல, சுத்தமான தேனை பார்க்க முடியல. 2 ஸ்பூன் குடிச்சாச்சுன்னா 3ஆவது ஸ்பூன் தெவிட்டிரு. காரணம் என்ன? எல்லாம் சக்கரை பாவை கலந்து கொண்டு வந்து நல்ல சுத்த தேன் அப்படின்றான். டேஸ்டா இருக்கு, இப்பதான் பிடிச்சு கொண்டு வந்தேன், குழுவர்கள் கொண்டு வருவாங்க, நாங்க மலையில இருந்து பிடிச்சி இப்பதான் கொம்பு தேனை கொண்டு வந்திருக்கோம். எங்கிட்ட சக்கரை பாவை கரைச்சி ஊத்தி கொண்டு வந்துட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அங்கிருந்து இங்க இருந்து ஒரு 2 கட்டெருமை பிடிச்சி உள்ள விட்டு இந்த பாருங்க எறும்போடு கொண்டு வந்திருக்கிறேன், இது சுத்தமான தேன்ன்றோம். சுத்த தேனே பார்க்க முடியல. ஆனா மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாம எல்லாம் குடிக்க போற அந்த தண்ணிய அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். எப்படி? அஹ்லாமினல் அசல், தேனை விட மதுரமானது. குடிச்சா அவ்வளவு இனிப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அத்யபு மினல் மிஸ்கி, அதனுடைய மனம் இருக்குது. எதை ஒண்ணு சாப்பிடுவதாக இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய மனம், அதனுடைய ருசி, அதனுடைய நிறம் எல்லாம் சேர்ந்துதான் ஒண்ணு சாப்பிடுறதுக்கு தூண்டும். பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குன்னு வச்சுக்குவோம். டேஸ்டா இருந்தா மட்டும் போதாது, நல்ல ருசியா இருக்குது, பார்க்க கன்றையாவே இருக்குது, திங்க மாட்டோம் பெரும்பாலும். மலேசியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு பழம் ஒண்ணு சொல்லுவாங்க, போனீங்கன்னா இங்க இருக்கிறதுலே டேஸ்டான பழம் தாங்க, அவ்வளவு வியாபாரம் நடக்கும். மலேசியாவுக்கு போயிட்டா அந்த பழம் விற்கிற வியாபாரம் வேற எந்த பழமும் விற்காது. ஆனா புதுசா போன யாரும் அந்த பழத்தை வாயில வச்சு பார்க்க முடியாது. அதை ஓபன் பண்ணிட்டா வச்சுக்குவோம், பலாப்பழம் மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். ஓபன் பண்ணிட்டு அடிக்கிற வீச்சம் இருக்குதே 7 வீட்டுக்கு அடிக்கும். அந்த நாத்தான் ஆறும், மூக்க பிடிச்சிட்டு தான் திங்கணும். தின்னு பழகி விட்டாங்கன்னா திங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல அந்த வாடகை திங்க விட டேஸ்ட்